அனைத்து தமிழ் சமுதாயங்களுக்கும் என் இனிய வணக்கம். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோல்டு வாரை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரா அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஏன்னா அவர் முன்னாடி விதித்த வரியாகட்டும், தற்போது விதிச்சிருக்கிற H1B விசா அப்படின்ற இமிக்ரெண்ட் வரியா, அதன் மேல் விதிக்கப்பட்ட தொகையாகட்டும், எல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, அத்தனை மக்களும் பாதிக்கப்படுறாங்க. உலகுக்கு அப்பாற்பட்ட இல்லை, அமெரிக்க அப்பாற்பட்டு வாழும் அந்த நாட்டை சார்ந்து இருக்கும் மக்கள் மீது அதிக வெறுப்புணர்வை காட்டுகிறாரா அதிபர் ட்ரம்ப். ஏன் சொல்கிறேன்னா, நேற்று ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காரு, H1B அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒர்க்கர்ஸ் வீசா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூல் பண்ணணும். 6 வருஷத்துக்கு ஒரு டைம். அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, இப்போது எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இந்தியன், நான் வந்து இப்போ அங்கே ஒரு ஒர்க் ரிலேட்டடாக அங்கே அமெரிக்காவுக்கு போகிறேன்னா, ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து அந்த H1B வீசாங்கிறது தேவை. ஏன் தேவை அப்படின்னா, வீசானா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நாம் இப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா, அதுதான் இப்போது நம்ம நாட்டு ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அது வந்து அஃபிஷியலாக அந்த நாட்டில் நம்ம காமிச்சா மட்டுமே நம்ம ஓகே, வி ஆர் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொடுக்குற ஒரு அங்கீகாரம். ஸோ இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு, H1B வீசா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தொகை வந்து பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, $1,00,000. ஸோ நம்ம நாட்டு பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா. அப்பா, ஆனுவல் ஃபீயாக அவர் வரியாக வச்சுருக்காரு. இது ஏன் திடீர்னு விதிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் அந்த நாட்டில் அதிபராக ஜெயிக்கும் போதே இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அவர் வந்து முன்னாடி வச்ச இது வந்து அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற கொள்கை வந்து அவர் எப்பயுமே வச்சுட்டு இருந்தது தான். ஸோ அதனால் அவர் இது வரி விதிச்சாரா அப்படின்னு கேட்டால், ஸோ எப்படி வேணால் சொல்லலாம், ஹீ டோன்ட் லைக் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் டு கெட் இன் டு அமெரிக்கான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வரி விதிப்பால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா, மேஜர் பீப்புள் இந்தியன்ஸ் தான். ஏன்னா இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போன பீப்புள்ஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 30 to 45% இந்தியன்ஸ் தான். ஸோ மேலும் இதனால் வேறு யார் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்குல்ல, டிசிஎஸ், காக்னிசன்ட்டு, விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நேற்று ஓவர் நைட்டில் 2% to 5% ஷேர்ஸ் அடி வாங்கியிருக்கு, செம்ம அடி வாங்கியிருக்கு. இதுக்கும் காரணம் ட்ரம்ப். இதனால் அவர் என்ன இன்டைரக்டாக இந்த உலகத்துக்கு சொல்ல வராருன்னா, அமெரிக்கா மேலே கை வச்சா உலக நாட்டோட பொருளாதாரம் அடி வாங்கும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக உலக நாட்டுக்கு சொல்ல வராரு. இதில் இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தெரியும் எத்தனை இந்தியன்ஸ் அங்கே மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க, அவங்களோட பாப்புலேஷன் அங்கே என்ன, எத்தனை பேர் இந்த மாதிரி H1B ஒர்க்கர்ஸ் வீசாவில் வந்திருக்காங்க, எல்லாமே தெரியும். இதனால் இதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு கேட்டால், ஸோ ரீசெண்டாக அவர் வந்து அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது இந்தியாகிட்டேருந்து ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து யாரும் கச்சா எண்ணெயோ போர் உபகரணங்களோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி நாங்கள் வாங்குவோம், அவங்களோட நட்பு உணர்வு பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்களும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவரால் எதுவும் பண்ண முடியாதனால இன்டைரக்டாக வந்து இந்தியாவை ஒவ்வொரு விஷயமா அடிச்சிட்ருக்காருன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஃப்யூச்சரில் இந்தியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த வரி விதிப்பால் என்ன பெரிய தாக்கம் உண்டாக போகுது என்று சில நாட்கள் காத்திருந்தான்னு பார்க்க வேண்டும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.